ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம கொள்ளு சுண்டல் பண்ண போகிறோம். இந்த கொள்ளு வந்துட்டு நம்ம ஊற வச்சு நம்ம வேக வச்சு சுண்டல் பண்ணிக்கலாம். அப்படி ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி அந்த கொள்ளில் இருக்கும்ல தூசி கல் இதெல்லாம் வந்து புறக்கிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வேக வச்சுக்கலாம். குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம். நான் வந்துட்டு குக்கரில் வேக வைக்க மறந்துட்டேன், அதனால் சட்டியில் வந்து வேக வச்சுக்கிறேன். ஆனால் முக்கியமாக வந்துட்டு இது அப்படியே வந்து போட்டுறக்கூடாது. இவ்வளோ சின்ன சின்ன கல் இந்த மாதிரிலாம் இருக்கும். கொஞ்சம் களை பார்த்துட்டு கழுவிட்டு நம்ம களைனா அந்த கல் இதெல்லாம் வந்துட்டு தூசியெல்லாம் புறக்கி எடுத்துகிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுக்கலாம். அதே மாதிரி நான் வந்து வேக வச்சுட்டேன். வேக வச்சுட்டு இந்த கொள்ளு வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அந்த இருக்கிற தண்ணியை வந்துட்டு நம்ம வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். ஏன்னா மொத்த சத்துமே வந்துட்டு அந்த தண்ணியில் போயிடும். நம்ம வந்துட்டு பயிர் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு செக்க மாதிரி தான், பட் இருந்தாலும் அதில் ப்ரோட்டீன் இருக்குது. நம்ம அந்த தண்ணி வந்துட்டு வேஸ்ட்டு பண்ணாமல் உப்பு கம்மியாக போட்டு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து நம்ம வந்து குடிச்சிக்கலாம். கொஞ்சம் அதிகமாக உப்பு போயிடுச்சு அப்படின்னா நம்ம ரசம் செய்யலாம். அந்த தண்ணியில் வந்துட்டு ரசம் வைப்போம்னா அதில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சாம்பார் வைக்கும்போது கூட சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழம்பு அப்படிங்கிறப்ப உப்புக்கு வந்து நம்ம போட்டிருக்க உப்பு கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பயிர் வேக வச்சுருக்கோம்ல கொள்ளு பயிர், அதை வந்துட்டு நல்லா வெந்துரும்ல, தாளிச்சிட வேண்டியதான். இப்படியே சில பேர் வந்துட்டு அவிச்சு அப்படியே சாப்பிட்லாம். தாளித்து சாப்பிட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, பட்டை மிளகாய் போட்டு நான் தாளிச்சிருக்கேன். இதில் வந்துட்டு வெங்காயம் சேர்த்து தாளிக்கலாம். எனக்கு அந்த வெங்காயம் ஃப்ளேவர் பிடிக்காது, அதனால் வந்துட்டு நான் எப்போயுமே இந்த மாதிரி தான் தாளிப்பேன். என்ன சுண்டல் பண்ணாலும் கடுகு, கருவேப்பிலை, பட்டை மிளகாய், எண்ணெய் இது 3-4 தான் சேர்த்து நான் வந்துட்டு தாளிப்பேன். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பயிரை தூக்கி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அவ்வளோதான், கொள்ளு சுண்டல் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் எடை குறைக்கிறதுக்கு, கொழுப்பை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நாங்கள் வந்துட்டு டீ டயத்தில் வந்து இந்த ஸ்நாக்ஸை வந்து எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான். பேபி ஆங்கள் இந்தாங்கள். என்னது இது? சுண்டல். சுண்டலா? கொள்ளு பயிறு சுண்டல். சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்ன வித்தியாசமா இருக்கு? நான் கூட ஏதோ பட்டாணி இல்ல கொண்டக்கல்ல ஏதாவது சுண்டல் பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தா கொள்ளுவா? கொள்ளு. உன்னை கொல்ல போறேன். ஆனா குட்டி குட்டியா இருக்கும். பட்டாணி சுண்டல் மாதிரி பெருசா இருக்காது, குட்டி குட்டியா இருக்கும். ஆனா நல்லா இருக்கும் டேஸ்ட். இது மிக்சர்ல போட்டு பாயல. கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டியே. நைஸ் மிக்சர்ல. அதேதான் கொள்ளு மிக்சர், அதுக்கு பேரு. அதே பேர் தான். அதேதான். நல்லா இருக்கா? சரி, ஓகே, அவ்வளவுதான். பாய் சொல்லிரு. அவ்வளவுதான், கொள்ளு சுண்டல் வீடியோ முடிஞ்சிருச்சு. ஓகே, டாடா, பாய். பாய்.